ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்தில் இந்த முதலாவது நாள் தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் ஆமென் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த காணொளி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த 9வது மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை திறந்து 864வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 864வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஆவியானவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவாராக. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. யாருடைய வாழ்வு? நம்முடைய வாழ்வு துளிர்க்கும் என்று ஆவியானவர் சொல்றார். சொல்றோம் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த வேதத்திலே பைபிள் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. பல சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருந்தாலும் ஆமென் அவைகள் எல்லாம் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஆமென். சோத்ரு. நீங்க கை கால அப்படி அசைஞ்சு அப்படியெல்லாம் கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தா மனுஷர் மாதிரி இருப்பீங்க, இல்லாட்டி பெணமா இருப்பீங்க. நான் எனக்கு டவுட் ஆயிரும். பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு நீங்க பேச்சு மூச்சு இல்லாம ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு ஆள் போய் சேர்ந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கற்பனை வந்துடும். அதனாலதான் உங்களை அப்பப்ப கையை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சிரிங்க அப்படிலாம் சொல்ல காரணம் அதனால தான். ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில இடங்களெல்லாம் கையும் தூக்க வேண்டாம், காலையும் தூக்க வேண்டாம், நீங்க வாயும் திறக்க வேண்டாம், கண்ணையும் திறக்க வேண்டாம். ஆமா, நீங்க வாட்டுக்கு அப்படி இருந்தா போதும். அல்லேலூயா. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னமோ ஆளு முடிஞ்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி பாப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு அப்படிலாம் பழக்கல. உங்களை எல்லாம் எழுப்பிவிட்டு பிரசங்கம் பண்ணி நான் பழகிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாங்களாம் நல்ல சின்ன வயசு, இப்ப சின்ன வயசு தான். நம்ம நல்ல சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா தான் பாஸ்ட். அவரு பயங்கரமான பாஸ்ட். சோத்திரம் அல்லேலூயா. தூங்கிட்டோம், அசதியா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் கவனிக்காம இருக்கிறோம் அப்படின்னா இங்க இருந்து பல விஷயங்கள் பறந்து நம்ம மேல வந்து விழும். அல்லேலூயா. ஒரு பெரிய குச்சி வச்சிருப்பார், இந்த டேபிள்லயே ஒண்ணு வச்சிருப்பார். இங்க ஒரு டேபிள் இருக்கும், அவங்க பின்னாடி போட்டிருக்க அந்த டேபிள் தான் முதல்ல டேபிளா இருந்தது. அந்த டேபிள்ல ஒரு குச்சி வச்சிருப்பார், உருகி வந்து விளாசுவார். என்ன ஆமேன்னு வரமாட்டேன். அல்லேலூயா. அப்படி வளர்ந்தவங்க நாங்கெல்லாம். சோத்திரம் அல்லேலூயா. நான் அப்படி வளர்ந்தவன். சோத்திரம். பல அடி வாங்கியிருக்கிறேன், டம்ளர்ல வாங்கியிருக்கிறேன், மைக்கில் அடி வாங்கியிருக்கிறேன். சோத்திரம். ஆமா, நான் வாங்காத ஆமேன் அல்லேலூயா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சேட்டை பண்ணணுமோ பண்ணலையோ அடி எனக்கு தான் விழுகும். சோத்திரம். பக்கத்துல யாரு சேட்டை பண்ணாலும் ஆமா அடி விழுகிறது யாருக்கு தான்? எனக்கு தான். ஆமேன். அதனால தான் இன்னைக்கு நல்ல ஒரு மனிதனா நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நான் அப்படி அதை திரும்ப நான் உங்களுக்கு செஞ்சேன்னா ஆமா எல்லாரும் மூட்டை கட்டி என்ன செஞ்சிருவீங்க? பஸ் ஏறி 34-11 ஏறி பொள்ளாச்சிக்கு போயிருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை இன்னும் துளிர் விடாம இருக்கு, இன்னும் அதனுடைய பூக்களை பார்க்காம இருக்கிறது, இன்னும் அதனுடைய கனிகளை அல்லது காய்களை பார்க்காம இருக்கிறது, அதனுடைய கனிகளை இன்னும் பார்க்காம இருக்கிறது. ஆமென். அப்ப ஆவியான இன்னைக்கு இந்த 9ஆம் மாசத்துல சொல்றா, உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். என்ன வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆமென், என்ன நிலையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த வாழ்வை கர்த்தர் துளிர்க்கும்படி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆசீர்வாதத்தை பெறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்களுக்கு தான் கிடைக்கும், விரும்பாதவங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சுக வாழ்வு துளிர்க்கும். இங்க வாசிக்கும் பொழுது அப்பொழுதுன்னு சொல்றார். எல்லாரும் என்ன கவனிங்க சொல்லுங்க.
அப்பொழுது, எப்போது அப்படின்னு ஒண்ணு கேட்கணுமா கேட்க கூடாதா? அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன செய்யும்? துளிர்க்கும் சொல்றார். 6வது வசனத்தை வாசிங்க. 6-7 வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணிகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்துண்டு சிறுமையானவனை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறவரும் அல்லவோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது உன் சுகவாழ்வு துளிர்க்கும். அக்கிரமக்காரர்களை மன்னிக்கணும். உனக்கு விரோதமா அக்கிரமம் பண்றாங்களா, அவர்களை கட்டை நீ அவுக்கணும். நான் தான் அப்பவே கூட சொன்னேன். சோத்திரம். உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள், உனக்கு விரோதமா செய்கிற மனுஷர்களை நீ மன்னிக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்வு துளிர்க்கும், உன் வாழ்க்கை செழிக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம மன்னிக்கிறது மட்டும் நம்மளால முடியாது. செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். எப்படிங்க? என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? கவனிக்கிறீங்களா? செத்தாலும் இவளை மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் இவனை என்ன செய்ய மாட்டேன். அவ அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், கொழுந்தியா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், அல்லேலூயா, யாரா வேணா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேனே. என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேனே. செத்த நீ என்ன மன்னிக்கிறது? நீ தான் போய் சேர்ந்துருவிய, நம்ம தான் போய் சேர்ந்துருவோம். அப்புறம் என்ன மன்னிக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணும். ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கிறான், நெருக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனை நம்ம மூலமா எப்படி விடுதலை ஆக்குவது? அவனுக்கா அட்லீஸ்ட் ஜபமாவது பண்ணணும். அவனுக்காக விடுதலைக்காக நம்ம ஜபமாவது பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சில பேரை பார்த்தா நல்லா வாங்கடா மனுஷா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, இன்னும் நல்லா சாவு மேல சாவுடா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? பல நேரத்துல போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இங்க ஆண்டவர் வார்த்தை சொல்றது, சகல நுகத்தடிகளை உடைத்து போடுவது. பல பாரமான பல நுகத்தடிகள், ஆமென், அதெல்லாம் உடைக்கணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் நேக்கல் இருக்கிறா, பகிர்ந்து கொடுக்கணும். ஒருத்த ஆகாரம் இல்லையா, பகிர்ந்து கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் இப்பெல்லாம் சிந்திப்பேன். சோத்திரம். முதல்ல எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு ரசம் வச்சா ரசத்துல போடுற பூண்டு கூட 10 வீட்டுக்கு மணக்கும். நம்ம வீட்டுல செய்யற ரசத்துல போடுவாங்க ஒரு பூண்டு, அது 10 வீட்டுக்கு என்ன செய்யும்? மணக்கும். உடனே கண்டுபிடிச்சிடலாம், யாரோ வீட்டுல பூண்டு ரசம் வைக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு ரசம் வச்சா என்ன வர மாட்டேங்குது? என்ன நடக்குது? ஃபேனை போட்டுக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கு. என்ன ஃபேனுங்க? கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்கும், அதுக்குன்னு வாசனை வெளியே போகாதுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும். கதவை இழுத்து மூடுறா மூடுறா மூடுறா, விசில் வருதுடா, கதவை மூடுறா. முதல்ல வீட்டுக்கு வெளியே ஒரு வாசம் போயிருக்காடா. பேனை நல்லா இறுக்கி போடுற, 10ல போடுறா பேனை. ஹலோ, அவன் சொல்லுங்க. நம்ம வீட்டு வாசனை பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா அவன் எரிஞ்சு எரிஞ்சு சாவாடா. அதனால அந்த வாசம், மட்டன் வாசம் வெளியே போகக்கூடாது. அவன் சொல்லுங்க. நேற்றுக்கிழமை இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான், 10 வீட்டுல மனம் வரும். இப்பெல்லாம் ஒரு வீட்டுல மனம் வர மாட்டேங்குது. ஆமே, அதுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரியே வகர் எக்கிட்ட வருவாங்க. ஒன்னும் சாப்பிடல, சாப்பிட்டது வெளியே வகர் தெரிஞ்சதுன்னா உடனே நம்மால் கேட்பா, என்ன புல் லோடு ஆட்டு இருக்கு, அதனால லோடு தெரியக்கூடாது வகர் எக்கிட்டே வருவாங்க. நான் ஒன்னும் சாப்பிடலையே, நான் வெறும் கஞ்சி தானே குடிச்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏப்பத்தி எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டு அல்லேலூயா பல மணி நேரம் கழிச்சுதான் வீட்டை வெளியே என்ன செய்த கதவை திறக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அரிசி கூட ராத்திரி 9 மணிக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அரிசி வாங்குறத பார்த்தா கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யாது? ஆமேன்னு வரமாட்டேன். நான் வாங்குற பிராட்னு இவன் தெரிஞ்சிடுவான் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அரிசி வந்து, ஆனா 10 மணிக்கு மேல வந்து அரிசி போடுனா. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் நிலை இருக்கு. சோத்திரம். காலையிலேயே 6 மணிக்கு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் கறிக்கடையில போய் கறியை வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா அந்த கறியை வாங்கிட்டு வந்தா எவனாவது என்ன செஞ்சிடுவான்?
அன்னைக்கெல்லாம் நாயும் காக்கான் துரத்து, இன்னைக்கு நாயும் துரத்துல காக்கான் துரக்கல, மனுஷன் தான் பாக்குறான். அதனால எதுக்கு இந்த வம்பு? நம்ம காலங்காத்தாலே கோழி கூவுறதுக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துருவோம். அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. அன்னைக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், புளிக்குழம்பு அந்த வீட்டுல வைக்கிற புளிக்குழம்பு சுத்தமா நல்லா இருக்காது, எனக்கு தெரியும். ஆனா கொண்டு வந்த அக்கா கொஞ்சம் புளிக்குழம்பு வச்சக்கா, இந்த அக்கா உனக்கு கொஞ்சம் தரலான்னு கொடுத்தக்கா. ஹலோ ஹலோ, இந்த அனுபவங்களை நமக்குள்ள இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு இல்ல. ஆமாவா இல்லைங்களா? ஆமான்னு சொல்லுங்க. ஒரு ரசம் வச்சா பக்கத்து வீட்டுல கொண்டு குடுக்கணுங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு பாரு. இன்னைக்கு அந்த மனநிலை இருக்கா? ஏன் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல? ஏன் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தரித்திரமாகறாங்க? ஏன் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷம் இல்ல? அன்னைக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி, ஒருவருக்கு ஒருவர் இருந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு எல்லாம் அல்லேலூயா காம்பவுண்ட் வீட்டை தான் தேடுவோம். 4 வீடு இருக்கிற வீட்டை பார்த்தா குடிப்போம். இன்னைக்கு ஒருத்தரும் இருக்கப்படாது, தனி வீடா பாருங்க. ஹலோ அவன் சொல்லுங்க. அன்னைக்கு எப்படி தெரியுமா? 4 வீடு இருக்கணுங்க, அந்த வீட்டுல குடி இருக்கணுங்க. 4 வீடு இருக்குதோ குடி இருக்கோ இல்லையோ, நம்ம வீட்டுல 10-15 ஜனம் இருப்பாங்க. ஹலோ சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிதான் நான் ஒரு போன்ல பார்த்தேன். புருஷன் வந்து மனைவிட்ட சொல்றான், ஏடி ஊர்ல இருந்து எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்கச்சி எல்லாம் குடும்பமா என்ன செய்யறாங்க, வராங்க. ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் என்ன செஞ்சுட்டு வரேன், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு புருஷங்காரன் பொண்டாட்டி பத்தி கேட்கறான். பொண்டாட்டி மனசுல யாருன்னு கேட்காம சொல்றா, வராங்க அவங்க தங்கச்சி மாதிரிலாம் என்ன செய்யட்டும், வராங்க. அவ கையில ஒரு பெரிய செலவு என்ன செய்யணும், வைக்கணும். ஆனா வரும்போத பிரியாணி, அப்புறம் சில்லி 65, ஆமா அல்லேலூயா, அது இதுன்னு எல்லாம் லிஸ்ட் அடுக்குறா. நம்ம அக்கா லிஸ்ட் அடுக்குறா. வீட்டுக்காரர் கேட்கறா, போதுமாடி, இன்னும் போதுமா, இன்னும் வேண்டாம் சொல்லு. வரும்போது அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்ப இன்னும் 2-3 எச்சா என்ன செய்யறா. கடைசியில தான் தெரியுது யார் வீட்டுல இருந்து வர்றாங்க, அவ வீட்டுல இருந்து வர்றாங்க. ஐயோ என் வீட்டுக்கு செலவாயி போச்சா. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அவன் சொல்லுங்க. அடுத்து அவங்க வீட்டுல செலவு, புருஷன் வீட்டுல செலவு வருதா, என்ன கொண்டாட்டம் அவன் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் காலம் இருக்கு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, துரத்துண்ட சிறுவர்கள் சிறுமைப்பட்ட வீட்டில் சேர்த்துக்கொள். அன்னைக்கு எல்லாரையும் வீட்டுல சேர்த்து கொண்ட காலம். இன்னைக்கு நாய்கள் ஜாக்கிரதை, கடிச்சதுன்னா 1/2 கிலோ கறி எடுத்துரும். நாய் போட்டா வீட்டுக்கு நாய் இருக்காது, ஆனா நாய் போட்டா பெருசா வச்சிருப்பாங்க. அந்த நாயெல்லாம் யாருன்னா வீட்டுல இருக்கிற புருஷன், வீட்டுல இருக்கிற மாமியாரு சொல்லுங்க. அப்படிதான் ஒரு வீட்டுல நான் போயிருந்தேன். வெளிய பெரிய நாய். நமக்கு நாயினாவே கொஞ்சம் பயம்தான், எதுக்குமே பயம் இல்ல, இந்த நாய் மட்டும் கொஞ்சம் பயம். ஏன்னா முதலே சரீரத்துக்கு கறி கம்மியா தான் இருக்கு, அதுலயும் கறி அதை எடுத்துருச்சு, அப்புறம் எங்க போறது கறிக்கு. ஆமா, பெரிய போட்டா போட்டிருந்தது. நாய் பார்த்தா பயங்கரமா இருந்தது. நாங்க ரொம்ப நேரம் கேட் அடிச்சு பாக்குறோம், யாரும் வெளியே வர மாதிரி தெரியல. சேர்ந்து திறந்து எட்டி மிட்டி கேட்டெல்லாம் எட்டி பார்த்தா ஒரு நாய் அங்க வெளியே பெருசா போட்டிருந்தது. உடனே அந்த அக்கா வெளியே வந்துச்சு, நாய் இருக்குங்களா? நாயா? வீட்டுக்குள்ள இருக்குதுங்க. நான் நினைச்சோம் ஒருவேளை வீட்டுக்குள்ள வச்சு நாய் வளர்த்துவாங்களோ அப்படின்னு நினைச்சு நானும் அப்படியே தேடி பம்பி ரூம்குள்ள போறேன். ஆமென். கால உட்கார வச்சாங்க. உட்கார வச்சோட சுத்தி முத்தி நான் என்ன செய்யறேன், நாயத்தான் பாக்குறேன். ஏதாவது நாய் வருதா, வந்து ஏதாவது கவியக்கூடாது அடி ஆத்தாடி அப்படின்னு தான் பாக்குறேன். அப்புறம் நைஸா கேட்டேன், நாய் இருக்குன்னு வெளியே போர்டு பெருசா பார்த்தேன், நீங்க உள்ள இருக்குன்னு சொன்னீங்க, நாய் ஒன்னையும் காணமே அப்படின்னு. அதான் புருஷன் ஒண்ணு, என் மாமியார் ஒண்ணு, 2 நாய் வீட்டுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அவன் சொல்லுங்க, வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல சிறுமையப்பட்டவர்களை, ஆமே நான் நொறுக்கப்பட்டவர்களை ஆமா வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல, வாசலே சொல்லி அனுப்பிடுறது. ஆமென் சொல்லுங்க. சேர்த்து கொள்ளணும், வாழ்வு துளிர்க்கணும்னா அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, விடிய காலத்து வெளிப்பை போல. எப்படிங்க? விடிய காலத்து வெளிப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் வாழ்வு துளிர்க்க போகிறது.
விடியற்காலம் மாறி உன் வாழ்க்கை மாற போகுது. அப்படின்னா அல்லேலூயா, இரவுக்குள் இருக்கிறோம். ஒரு ராத்திரி போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அது வெளிச்சமாய், விடியற்காலத்து வெளிச்சமாய். எத்தனை பேர் விடியற்கால வெளிச்சத்தை பார்த்திருக்கிறீங்க? ஹலோ, 9 மணி 8 மணி வெளிச்சத்தை கேட்கல, விடியற்கால வெளிச்சம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஒரு 5 5:30 மணி அப்படியே மெல்ல அப்படியே வரும் பாருங்க. ஒரு வெளிச்சம், லைட்டா வெளிச்சம் இருக்காது, இருளும் இருக்காது, அப்படி ஒண்ணு வெளிச்சம் வரும் பாருங்க. அதுதான் விடியற்காலத்து வெளிச்சம். அதை பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். காலையில் அந்த சூரியன் உதிக்கிற அந்த வெளிச்சம் ஃபுல்லா வராது, கொஞ்சமா வந்திருக்கும். அந்த வெளிச்சம் அப்படியே அந்த வானத்தை பார்க்கும்போது அதுல இருக்கிற மகிமை, அதுல இருக்கிற அந்த பிரசன்னத்தை உணரும் போது புரியும். அது போல வாழ்க்கை மாறும்னு சொல்றார். சோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்ற வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. யாத்திரையாகமம் 16:7 வசனத்தை வாசிக்கும் பொழுது விடிய காலத்தின் மகிமை நம்மேல் இறங்கும்னு சொல்றார். 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த விடிய காலத்தில் நம்மளை திருப்தியாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. அதே 16ஆம் அதிகாரம் யாத்திரையாகமம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விடிய காலத்து பனியை போல, எப்படிங்க? விடிய காலத்து பனியை போல. அல்லேலூயா. காலையில் அதிகாலையில வருகிற ஒரு பனி, சோத்திரம், நம்ம மேல இறங்குற மாதிரி, சோத்திரம். ஆமென். நம்ம வீட்டின் மேல பனி இறங்குற மாதிரி ஆசீர்வாதங்கள், ஆமென், வாழ்க்கை அப்படி நம்ம மேல் வரும் என்று ஆவியானவர் சொல்றார். வாசிக்க நேரம் இல்லதனால வேகமா போறேன். சோத்திரம். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் எலியாவுக்கு காகங்கள் கொண்டு வந்து எலியாவுக்கு போஷித்தது போல நம்மையும் ஆவியானவர் போஷிப்பார். அப்பத்தை கொடுப்பார், தண்ணீரை கொடுப்பார், இறைச்சியை கொடுப்பார், நமக்கு வேண்டியதை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 30வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்தில் அழுகை, விடிய காலத்தில் களிப்பு உண்டாகுமாம். அல்லேலூயா. காலையில் விடியற் காலமான அந்த களிப்பு, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சியை ஆவியானவர் நமக்கு தரப்போகிறார். கையை தட்டி நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆவியான சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவிய நமக்கு தருவாராக. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 17 அதனுடைய 14ஐ வாசிக்கலாம். இதோ இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், கலக்கம் உண்டாகும். விடிய காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள், விடிய காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு விரோதமா இருக்கிற கூட்டங்கள், மனுஷர்களை கண்டு நீ கலங்காத. அவர்கள் விடிய முன்னே அவர்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போவார்கள். நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன் அப்படின்னா, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். எல்லாரும் சொல்லுங்க. சுகவாழ்வு, நீ விரும்புகிற அந்த வாழ்வு, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாழ்வு, பிள்ளைகளை நினைச்சோ, குடும்பத்தை நினைச்சோ, கணவனை நினைச்சோ, அல்லது எதிர்காலத்தை நினைச்சோ, உன்னுடைய சுற்றி இருக்கிற காரியம் நினைச்சு நீ கலங்காத. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாழ்வு வாழ்க்கையில துளிர்க்க போகிறது. ஒரு செடியோ ஒரு மரமோ அது முளைத்து மேல வரும் பொழுது அந்த செடியில பூவோ காயோ கனியோ வரணும்னா அதுல முதல்ல எது ஆரம்பிக்கணும் தெரியுமா? எது ஆரம்பிக்கணும்? எது ஆரம்பிக்கணும்? இளம் 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 என்ன சொல்லுவாங்க, அது பேரு இளம் கிளை எலும்பணுமா. அப்படின்னா அந்த துளிர். நீங்க மரத்துல போனோன்னா ஒரு செடியில போய் பார்த்தீங்கன்னா புதுசா ஒண்ணு முளைக்குது அப்படின்னு அதைத்தான் துளிர்னு சொல்லுவாங்க. ஒரு இளம் துளிர், அதான் பெரிய மரமா மரப்போகுது, அதுதான் கனியை கொடுக்க போகுது, அதான் காய கொடுக்க போகுது, அதான் பூக்களை கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட துளிர் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த துளிர் வரல அப்படின்னா, அந்த துளிர் முளைக்கல அப்படின்னா அந்த செடியில பூவோ காயோ கனியோ பார்க்கவே முடியாது. அதில் அப்பப்ப புதிய புதிய துளிர்கள் விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய கிளை துளிர்கள், ஆமென், அல்லேலூயா, விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 விதமான அல்லேலூயா, 3 விதமான அல்லேலூயா, தேவன் நம்மளை துளிர்க்க வைக்கிற 3 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. சொப்பனமானது துளிர்க்கும். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. சொப்பனமானது என்ன செய்யும்? துளிர்க்கும். 2வது சொத்தையானது துளிர்க்கும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. சொத்தைனா என்னதுங்க? சொத்தைனா என்னது? அழுகி போனது, மக்கி போனது. ஆமென். அப்படிப்பட்ட சொத்தை கூட கர்த்தர் துளிர்விட செய்வார். ஆமென் சொல்லுங்க. 3வது சொற்பமானது. எல்லாரும் சொல்லுங்க. சொற்பம்னா என்னது? சொற்பம்னா என்னது? அற்ப
சொற்பமானது. எல்லாரும் ஆமென் அல்லேலூயா வேண்டாம் தள்ளுறது, அல்லேலூயா இது வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொற்பமாய் அற்பமாய் பார்க்கப்படுகிறது கூட துளிர்விடும் என்று ஆண்டவர் சொல்றார். வேகமா இந்த 3 விஷயத்தை சொல்ல போறோம். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், சொப்பனமானது துளிர்க்கும். உங்க வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் சொப்பனமா கனவா வார்த்தையா வாக்குத்தத்தமா எதெல்லாம் தேவன் கொடுத்தாரோ அதை ஆவியானவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வேகமாக வாசிக்க கேட்போம். பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி சொப்பனத்திலே ஒரு திராட்சை கொடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். ஒரு சொப்பனத்தில் ஆமென் அல்லேலூயா திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. பூக்கள் மலர்ந்திருந்தது. அது பூக்கள் மலர்ந்திருந்தது. குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு சொப்பனம் கவனிக்கணும். கவனிச்சாதான் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் புரிந்து கொள்ள முடியும். நான் பேசுறது புரியாத மாதிரி இருக்கும், அது நல்லா கவனிச்சா அது புரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையில கனவு. அல்லேலூயா. நம்ம கனவு பார்க்காத மனுஷனே கிடையாது. சின்ன பிள்ளைகள் முதல் பெரிய ஆட்கள் வரைக்கும் கனவு பார்க்காத மனுஷர்களே இல்ல. நீ கனவு பார்க்கல, உனக்கு கனவே இல்ல அப்படின்னா நீ வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கனவு பார்க்கலனா வாழ்றது வேஸ்ட். ஏதோ ஒரு கனவை பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு கனவை பாரு. நமக்குன்னு ஒரு கனவு இருக்கணும், நமக்குன்னு ஒரு சொப்பனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு உன் கனவு என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க நான் பெருசாகி டீச்சரா வரணும். அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அது வாங்குறது முட்டை, 100 முட்டை கிடைக்கும். இவங்க வாங்குறது ஒரு முட்டை. ஆனா என்ன சொல்லுவாங்க, நான் கலெக்டர் ஆகணும். கலெக்டர் சாதாரண விஷயமா நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் படிக்கும் போது எவன ஸ்கூல்ல டீச்சர் கேட்பாங்க என்ன ஆகணும், 48 பேர்ல 45 பேரும் கலெக்டர்பா. ஆனா இன்னைக்கு ஒருத்தம் கூட கலெக்டர் ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேலை கூட கிடைக்கல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சொப்பனம் பாருங்க, கனவு பாருங்க, கனவு காணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்து அவன் சொன்ன அந்த மனுஷன் சொன்னதெல்லாம் கனவு கனவுன்னார். யாருன்னு சொல்லுங்க பாக்க. அப்துல் கலாம் அது பிள்ளைகளை பார்த்து சொன்னார், கனவு காணுங்கள். ஆண்டவர் சொல்றார் கனவு பாருங்க. அல்லேலூயா. நம்ம பாக்குற கனவெல்லாம் கருப்பா சுடிதார் போட்டுட்டு மூஞ்சி எல்லாம் மார்க்ஸ் போட்டு மறைச்சிட்டு ராத்திரி 1 மணிக்கு வந்து, அது நம்ம படுத்துக்கிற 5 பேரும் படுத்திருப்போம், அது நாம் படுத்துக்கிற இடத்துல நேரம் வந்து நின்னு ஏய் சுமதி, ஏய் பார்வோன், ஏய் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு வந்து பயமுறுத்தும். அந்த சம்பளம் தான் பாக்குறோம். அல்லேலூயா. சில பேருக்கு தூரமா நின்னு பேசும், நல்லா பேசும், நல்ல ஜோக்கும் பேசும், நல்ல காமெடியும் பேசும், எல்லாம் பேசும். சில கனவு மேலேயே உக்காந்துக்கும். ஹலோ, நம்மனால பேசவும் முடியாது, கழுத்து நெரிச்சு பிடிச்சுக்க. ஐயோ பாஸ்டர் என்னமோ போட்டு நெரிக்குது பாஸ்டர். நம்ம பாக்குற சொப்பனம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த சொப்பனத்தை ஆண்டவர் சொல்லல, எதிர்கால திட்டத்தினுடைய சொப்பனம், எதிர்கால நம்ம கனவு, நம்முடைய வாழ்க்கை குறித்த, நம்ம வாழ்வு குறித்த சொப்பனத்தை பார்க்கணும். கண்ட சொப்பனத்தை பார்க்க கூடாது. பிசாசு கொண்டு வர சொப்பனத்திலும் பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் எரும மாடு தான் வரும். எரும மாட்டுக்கு மேல நம்ம நாத்தனார் உட்கார்ந்து வர மாதிரியே இருக்கும். தங்குடு சக்கடா தங்குடு சக்கடா தங்குடு சக்கடா. அல்லேலூயா சொல்லுங்க. நீ சாயங்காலம் நாத்தனாரை வச்சு பிரச்சனை பண்ணிருப்ப, சண்டை கட்டி இருப்ப, அப்படியே தூங்குவியா? காலையிலூயா நைட்டு தூங்கும் போது அல்லேலூயா குதிரை மேலையோ அல்லது எரும மாட்டுக்கு மேலே உட்கார்ந்து நாத்தனார் வரும். ஏய் நான் யாரு தெரியுமா பாஸ்டர்? நாத்தனாரா சொப்பனத்துல வரும். நாத்தனார் சமாதானம் ஆகு. எந்த நாத்தனார் சொப்பனத்துல வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஒரு மனுஷன் பார்வோன் பெரிய ராஜாவுடைய, எகிப்து தேசத்தின் ராஜாவுடைய பானபாத்திரக்காரன். யாருங்க அது? ஆமா, இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு என்னமோ ஐயோ என்னடா பானபாத்திரக்காரன் யாருன்னு தெரியலையே அப்படி எல்லாம் தெரியும். ராஜாக்களுக்கு கைக்கு ஒரு ஆள், காலுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள், ஏகப்பட்ட வேலைக்காரர் இருப்பாங்க. சொத்துறோம். அவன் சொல்லுங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா
திராட்சை ரசம். அந்த பழைய காலத்துல எல்லாம் சாப்பிடும் போது திராட்சை ரசம் குடிப்பாங்க. பாஸ்டர் ஒயினா பாஸ்டர், உன்னைய பிச்சு உதறி போடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆம், அது என்ன கருமமோ என்ன இளவோ அதெல்லாம் நமக்கு தெரியும். திராட்சை ரசம் உடலுக்கு சத்தானது. அப்போ அல்லேலூயா கவனிங்க. அப்போ அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கையில கொண்டு ஒரு பாத்திரத்தை கொடுத்து, உன் கையில் இருக்கிற திராட்சை ரசத்தை இவனே வார்த்து இவனே செஞ்சு அதை கொண்டு போய் என்ன செய்ய, ராஜா கையில ஊத்தி கொடுக்கணும். ராஜா அதை குடிப்பார். ஆமென் அல்லேலூயா. எப்பெல்லாம் சாப்பிடுறாரோ, எப்பெல்லாம் அவருக்கு தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் போய் இவர் பாத்திரத்தோட போகணும். அந்த பாத்திரத்துல என்ன செய்யணும், ஊத்தணும். அவர் குடிப்பார். வேற யார் எதை கொடுத்தாலும் குடிக்க மாட்டார். அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பானபாத்திரக்காரன் மட்டும்தான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. சோறு போட்டாலும் அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, குழம்பு ஊத்தினாலும் அதுக்குன்னு ஒரு ஆள் அங்க இருப்பாங்க. அப்படி அந்த ராஜாக்களின் காலத்தில் அப்படி இருப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் செஞ்ச ஒரு தப்பு தவறுனால ராஜா இவனை தூக்கி சிறையில தூக்கி போட்டார். எங்க போட்டாருங்க? சிறையில தூக்கி போட்டார். இதே சிறையில தான் யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷனும் அந்த சிறையில என்ன செய்யறார், இருக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல வாசிச்சு பாருங்க. நல்லா அந்த சப்ஜெக்ட் நல்லா அழகா சூப்பரா இருக்கும். சோத்திரம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனை வருது. நைட்டு ஒரு கனவு வருது. என்ன கனவு வருது? இந்த மாதிரி ஒரு திராட்சை கொலை. அவன் செய்யற வேலை என்ன வேலை? என்ன வேலை? திராட்சை ரசத்தை கலைக்கு என்ன செய்யணும், ராஜா கொடுக்கணும். அவன் என்ன வேலை செஞ்சானோ அதே காரியம் தான் சொப்பனத்திலும் வருது. இது நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா? நீ செய்யறது திராட்சை ரசத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கூலாத்திர மாதிரி சொப்பனம் பார்த்தீனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? அப்படி பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்தனும் ஒரு திராட்சை செடியை பார்க்கிறார். அந்த திராட்சை செடியில 3 கொடி இருந்துச்சாம். அந்த 3 கொடியும் துளிர்க்கிறதா இருந்துச்சாம். நல்லா கவனிங்க, நல்ல செய்தி, நல்லா கவனிங்க. அப்போ இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே குழப்பம். என்னன்னு தெரியலையே, நம்ம வேற ஜெயில இருக்கிறோம், சிறையில் இருக்கிறோம், சொப்பனை வேற பார்த்திருக்கிறோம், இந்த சொப்பனை என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற நேரத்துலதான் யோசேப்பு கிட்ட இந்த சொப்பனத்தை என்ன செய்யறார், சொல்றா. அப்ப யோசேப்பு சொல்றா, அல்லேலூயா, தேவனை அல்லாமல் ஒருவரும் இந்த சொப்பனத்தை குறித்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் சொல்றேன், நீ சொப்பனத்தை சொல்லுன்னு சொல்லும் போது யோசேப்பு கிட்ட இந்த சொப்பனத்தை சொல்றாங்க. சொல்லும்போது யோசேப்பு சொல்றார், நீ பார்த்தது நல்ல சொப்பனம், சூப்பர் சொப்பனம் தான். நான் அதுக்கு பதில் சொல்றேன், கவனி. ஆமா, அந்த 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 வசனம் 12 வாசிக்கும் போது, அப்பொழுது யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையில் கொடுப்பா என்று அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தை சொல்றார். ஹலோ, நம்மளும் பல சொப்பனங்களை பார்த்திருப்போம். நம்மளும் பல சொப்பனங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். சோத்திரம். எப்ப நிறைவேறும், எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், 3 நாளுக்குள்ள, எல்லாரும் சொல்லுங்க, 3 நாளுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது. 3 நாளுக்குள்ள நீங்க இதுவரை பார்த்திராத ஒன்றை, ஏதோ ஒன்றை 3 நாளுக்குள்ள அல்லது 3 மாசத்துக்குள்ள அல்லது 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒன்றை பெரிதாக கர்த்தர் உனக்கென்று தரப்போகிறார். விசுவாசமாக நல்ல கையை தட்டி ஆமென், என் சொப்பனம் துளிர்க்க போகிறது, என் சொப்பனம் நடக்க போகிறது, என் சொப்பனம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்க சொப்பனத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. என்னை குறித்து தேவன் சொன்ன சொப்பனத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது சைக்கிள் ஓட்டி பழகணும்னு ஆசை. சைக்கிள் ஓட்டி பழகணும்னு ஆசை. அன்னைக்கெல்லாம் 1 மணி நேரம் ஓட்டிங்கன்னா 1 ரூபா சைக்கிள், வாடகை சைக்கிள். எத்தனை பேர் ஓட்டிப்பீங்கன்னு தெரியல, பின்னால இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா 1 ரூபா வாடகை. அந்த 1 ரூபா சைக்கிள் எடுத்து, இன்னைக்கெல்லாம் சைக்கிள் பழகிறதுக்கு ஈஸியா வந்துருச்சு. சைக்கிள்லயே 2 பெடல் எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிருக்காங்க,
கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணோம்னா பிள்ளைகள் ஓட்டி ஓட்டி அந்த என்ன செய்யலாம், பழகிக்கலாம். யாரும் தேவையில்லை. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. சோத்துரும் நாங்களே ரோட்ல எடுத்துட்டு ஓடுவோம், பெடல் அடிச்சு ஓடுவோம், காலை ஊனி ஊனி ஓட்டி ஓட்டி போறோம். யாரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அன்னைக்கு பழக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை சைக்கிள் பயங்கரமா வேகமா ஓட்டணும். நைட்டு சாயங்காலம் ஃபுல்லா சைக்கிள் எடுத்து ஓட்டுறோம். ஓட்டி ஓட்டி இந்த வீதி அந்த வீதி எல்லாம் அனவலையே ரவுண்ட் அடிச்சோம். ஓட்ட தெரியாது. ஒவ்வொரு காலம் ஊனி ஊனி அப்படி இப்படி அடிச்சு அடிச்சு அப்படியே ஓட்டி போறோம். ஓட்ட தெரியாது. நைட் அப்படியே படுக்கிறேன். ஐயோ சீக்கிரம் சைக்கிள் எடுத்து பார்க்க, நல்ல பெரிய பெரிய சைக்கிள் ஓட்டணும் அப்படி இப்படின்னுலாம் என்ன செய்யறோம், சொப்பனம் நினைச்சிட்டே தூங்குறேன். நைட்டு சொப்பனம் பெரிய சைக்கிள் வச்சு மேல உக்காந்து ஓட்டிட்டு போறேன். ஒரு பெரிய டிச்சில் போய் விழுந்துட்டேன். பெரிய டிச்சில் போய் விழுந்துட்டேன். அம்மானு பயந்து துள்ளிட்டேன். எங்க அப்பா உடனே தட்டி ஜோம் பண்ணி அப்படி படுக்க வச்சுட்டார். அடுத்த நாள் அதே வேகத்துல வண்டி எடுத்துட்டு எப்படியா பழகிடும் நம்மடா அப்படின்னு போனேன். சொப்பனம் பார்த்தேன் பாருங்க, அதே டிச்சில் போய் விழுந்த பாருங்க. வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதே டிச்சில் போய் என்ன நைட்ல சொப்பனம் பார்த்தனோ, வீட்டுல அம்மாட்டையும் சொல்ல அப்பாட்டையும் சொல்ல யார்ட்டையும் சொல்ல, மீண்டும் அடுத்த நாள் சைக்கிள் எடுத்து மறுபடி ஓட்டின பாருங்க. என்ன சொப்பனம் பார்த்தனோ அதே மாதிரி டிச்சில் போய் விழுந்த பாருங்க. டொமால்னு என் தலை மட்டும்தான் நினைக்கல, மத்ததெல்லாம் நினைஞ்சிருச்சு. தலையும் உள்ள போயிருந்தது, எல்லா பாயாசம் உள்ள போயிருக்கும். ஆமா பாருங்க, சைக்கிள் எடுத்து மீண்டும் எனக்கு ஒரு ஆசை. விழுந்துட்டோம், கேவலம் மேட்ச் அதெல்லாம் கிடையாது. சேரு தண்ணி, பயங்கரமான தண்ணி, அதெல்லாம் சீ தட்டி விட்டு போட்டு மாண்ட வண்டி எடுத்து ஓட்டு. அன்னைக்கே பழகிட்டேங்க சைக்கிள. அன்னைக்கே ஓட்டி பழகிட்டேன். அன்னைக்கே ஓட்டி பழகிட்டேன். ஹலோ, நம்ம பார்க்கிற சொப்பனம் எல்லாம் மற்றவர்களுக்கு அற்பமா தெரியலாம். மற்றவர்களை பார்த்தா இந்த சொப்பனம் எங்க நிறைவேறுங்கிற மாதிரி இருக்கும். இவனுக்கெல்லாம் அது நடக்குமான்னு இருக்கும். ஆமா, இப்ப நான் ஹைட்டா இருக்கிறேன், அப்ப ரொம்ப நான் குட்டையா இருப்பேன். சோத்திரம். ஆமா, இப்ப நல்லா ஹைட்டா இருக்கேன் பாத்தீங்களா, அப்ப நான் ரொம்ப குட்டையா இருப்பேன். சோத்திரம். அதனால எதையுமே ஈஸியா என்னால பழக முடியாது, செய்ய முடியாது. ஆனா எல்லாம் இப்படிதான் கனவு 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 கனவாத்தான் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைக் வாங்கணும். எங்க அப்பா மரிச்சு போயிட்டாரு. ஊழியத்தை அடுத்து செய்யணும், எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பைக் வாங்கணும். ஒரு பாஸ்ட் கூட்டிட்டு போற, பைக் ஓட்ட தெரியாது, பைக் வாங்கணும். நான் பாஸ்ட், சபைக்கு வர பசங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுது, எனக்கு பைக் ஓட்ட தெரியல. பாஸ்ட் உற்சாகத்துல கூட்டிட்டு போயிட்டாரு. டேய் பைக் வாங்கணும் வாப்பா, ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம் வா செஞ்சுக்கலாம், கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் அவரு என்ன வண்டி வேணும், சரி ஏதோ ஒண்ணு வாங்கலாம் பாஸ்டர், ஏன்னா நமக்கு வண்டி ஓட்ட தெரியாத. ஆமா, சபையில இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு வண்டி ஓட்டல வாடா அப்படின்னு கூட்டிட்டு போய் பாஸ்டர் இந்த வண்டி நல்லா இருக்கும்னாங்க. டேய் ஓட்டி பாடுறா. அவர் சொல்றாரு கடைக்காரர், சார் நீங்க ஓட்டுங்க சார், உங்களுக்கு தான் சார் வண்டி, நீங்க இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி, தம்பி நம்ம தம்பிங்க அப்படின்னு சொல்லி, ஆமா அவனை ஓட்ட வச்சு வண்டி எடுக்கும் போது ஓட்டத்திலே வண்டி எடுத்தது நானாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அல்லேலூயா. அந்த பையன் ஓட்டிட்டு வந்தாரு, வீட்டுல வந்து இறக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வண்டி என்ன பண்றது, நம்ம தானே எடுத்தாகணும். அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அந்த தம்பி விட்டுட்டு போயிட்டா. அப்படி அதுக்கப்புறம் வண்டி சும்மா வீட்டுல வைக்க முடியுமா? அதே மாதிரி சொப்பனம் பார்த்தேன், வண்டி ஓட்டுற மாதிரி தொபீர்னு விழுகிற மாதிரி, வண்டியோட விழுகிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். அடுத்த நாள் நானும் பார்த்தேன், வண்டி எத்தனை நாள் இப்படியே சும்மா நிக்க வைக்கிறது, நம்மளா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேர வண்டி எடுத்துட்டு இந்த ரோடு இறக்கம் பாத்தீங்களா, இறக்கி அந்த ப்ரொசீஜர் நேர உள்ள போன பாருங்க. பிரேக் பிடிக்கும் தெரியல, கீர் போட தெரியல, கொண்டு போய் அப்படி அடிச்சு பிரசவத்துக்கு போற அந்த சந்துக்கு முன்னாடி தமான விழுந்த பாருங்க. அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து ஓட்ட தெரியுற மாதிரி, ஆமா அடிச்சு சார் சார் அப்படின்னு வண்டி நிமித்தி விட்டாங்க. நிமித்தி விட்டு மறுபடியும் எடுத்து ஓட்ட தெரிஞ்ச மாதிரி வீரநாட்டம் வந்தேன். வந்து இந்த மேட்ல ஏறும்போது பிரேக் அமுத்தி தெரியல, கிளட்ச் அமுத்தி விடணும்னு தெரியல, கொஞ்சம் மேட்ல வந்த உடனே டவார்னு விழுந்தேன். ஆமென். சொப்பனங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார். நம்ம ஆசைகள் விருப்பங்களை ஆவியானவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொப்பனத்தை நிறைவேற்ற, நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற நம்ம கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க, நம்ம கூட கைவிட்ட மாதிரி இருக்கும், நம்ம அனாதிய விட்ட மாதிரி இருக்கும், ஒன்று நிறைவேறாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆவியானவர், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கார் ஓட்ட தெரியாது, ஆனா சீக்கிரத்துல கார் வாங்கி நான் ஓட்டுவேன்னு சொல்லி வீரமா இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. கார் ஓட்ட தெரிஞ்ச எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்க, தம்பிமாருக்கு இங்க இருக்காங்க, சோத்து நல்லா ஓட்டுவாங்க, கார் வச்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் போய் அவங்ககிட்ட டே வாப்பா கார் எனக்கு ஓட்டி பழகு ஒரு நாளும் கேட்டதில்லை, கேட்க போறதும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கார் எனக்கு வரட்டும், ஓட்டுறேன் பாருங்க. நாங்க பாருங்க தூத்துக்குடி போனோம் பாத்தீங்களா, போனோம் கார்ல போனோம், பாஸோட ஒரு கார்ல போனோம்.
போயிட்டு அங்க போய் சேர்ந்தோன்னா ஒருத்தர் கேட்டாங்க, இன்னும் அந்த ஒரு தம்பியை ஓட்டிட்டு வந்தாரா அப்படின்னாங்க. நான் எனக்கு ஒருத்தர் கூட வந்து தம்பி, அவருக்கு பாசுங்க ஓட்ட தெரியாது. ஆமா சோத்துரும். அங்க போன உடனே கேட்டாங்க, மாறி மாறி கார் ஓட்டிட்டு போங்க, போகும்போது வரும்போது மாறி மாறி ஓட்டிட்டு போங்க, எதுக்கு ஒருத்தரை வச்சு சிரமப்படுத்துறீங்க? நான் சொன்னேன், நான் பிளைட் மட்டும்தான் ஓட்டுவேன், தரையில போற எதையும் நான் ஓட்ட மாட்டேன், இல்ல ஆகாயத்துல போற எதா இருந்தாலும் ஓட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு எதுக்கு ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது, கார் வாங்கிட்டு தான் ஓட்டுவேன். எதுக்கு அந்த பீலா? நான் பிளைட்டுக்கு படிச்சிருக்கிறேன், ஓட்டுருக்கேன், அது நல்லா ஓட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. சொப்பனங்களை நிறைவேற்றுவா. அது சிரிப்பா இருக்கலாம், அது நமக்கு அற்பமா இருக்கலாம், அது அசால்ட்டா தெரியலாம், அது மற்றவர்களுக்கு அது அவமானமா, மற்றவர்கள் பார்க்கிறதுக்கு அது சாதாரணமா தெரியலாம். ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மனுஷன் பார்த்த சொப்பனம், யோசேப்பு சொன்னது, அது அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க இந்த 21 வசனத்தை வாசிங்க. பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அந்த பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யோசேப்பு சொன்ன மாதிரியே அந்த சொப்பனம் நிறைவேறினது. சொப்பனம் துளிர் விட்டது. எதெல்லாம் பார்த்தானோ அந்த சொப்பனம் வாழ்க்கை நிறைவேறினது. இங்கதான் பிரச்சனையே வருது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உசுப்பேத்தி பயங்கரமா சொல்லிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. 90 வயசு கிழவி சாரா பாட்டி, நமக்கு எல்லாம் அவங்கதான் தாய். 99 வயசு வரைக்கும் பிள்ளை என்ன செய்யல, பிறக்கல. 99 வயசு பாட்டி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. சைச்சு அயன் பண்ணா கூட தோல் என்ன செய்யாது, விரியாது. அப்படி ஒரு தோல் சுருண்டு போயிருக்கும். எல்லாம் ஒண்ணு பல்லெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சோத்து இருந்துச்சோன்னு தெரியல, அந்த காலத்தை எப்படின்னு தெரியல. சோத்து இன்னைக்கெல்லாம் 40 வயசுலயே தோத்திரம் பாஸ்டாருங்கிறாங்க. என்னன்னு கேட்டா பல்லு பிடிங்கி இருக்கு பாஷா. 40 வயசுலயே பாட்டி மாதிரி ஆயிடுறாங்க, வாயெல்லாம் தாத்தா மாதிரி ஆயிடுறாங்க, பல்லுல போயிருது. சோத்திரம் 30 வயசுலயே அல்லேலூயா செட்டு பல்லு வச்சிடறாங்க. சோத்திரம். ஆமா, அப்ப அன்னைக்கு சாராள் பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. சோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளைய கொடுப்பேன், தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், சொப்பனமா சொல்லிட்டார், அது வாக்குத்தத்தமா சொல்லிட்டாரு. நடப்பதற்கு வாய்ப்பே இல்ல. நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல வாசி பாருங்க. அதுல நம்ம கடைசி பகுதி வாசிக்கும் பொழுது அங்க ஏதுவில்லாததை சோத்துறோம், அவன் நடக்கும் என்பதை ஏதுவில்லாததை சோத்துறோம். சரீரம் கற்பம் செத்து போனது, அது இனி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லதான். ஆனா 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 தேவன் சொன்ன சொப்பனம், தேவன் சொன்ன வாக்கு தத்துவம், 99 வயசுல ஒரு பிள்ளைய பெத்தா. யாரு யாரு யாரு? சாராளா. நீங்க ஆதியாமத்துல வாசிக்கனா 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், அந்த 18ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், அதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தமா பேசுறார். உனக்கு நடக்கும், செய்யும். சாராள் நகைத்தாளாம். சாராள் என்ன பண்ணா, 99 வயசுல போய் உனக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா யாரா இருந்தாலும் சிரிக்கதான் செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர்லயே இப்ப வயசான பாட்டி, உங்க கற்பனை வச்சுக்க, உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடத்துல வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு ஒரு குழந்தை வரந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்றது ஒருவேளை வேற மொழியில சொல்லிட்டணும், தமிழ்ல தானே சொன்னேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. வயசான பாட்டி உங்க ஊர்லயே, உங்க கிராமத்துல, இங்க இருக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டி கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு ராரி ராரோன்னு அப்படி இருக்கும். சாராள் பாட்டி அப்படித்தான் இருந்திருக்கும். ஊரெல்லாம் அந்த குழந்தைய வச்சு தாளாட்டும் போது ஊரெல்லாம் அவனை சிரிச்சிருக்கும், ஊரெல்லாம் அற்பமா நினைச்சிருக்கும். நம்ம சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் நிறைவேற்ற எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நிறைவேற்ற வல்லவர். அடுத்த வசனம் வாசிக்கும் போது, சுயம்பாக்கின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவன்களை சொன்ன அர்த்தத்தின்படி சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை அவனை மறந்து விட்டான். ஹலோ, சொப்பனம் நிறைவேற்றுவார். தேவன் சொல்லப்பட்ட சொப்பனம் துளிர் விடும். உனக்கான ஒரு சுக வாழ்வு துளிர் விடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம மறந்துறோம். பாஸ்ட மறந்துறோம், சபைய மறந்துறோம், ஊழியத்தை மறந்துறோம், தேவன் செய்த காரியத்தை மறந்துறோம், தேவனுக்கு கொடுக்கறத மறந்துறோம், தேவனுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் மறந்து போகுது.
சொப்பன நிறைவேறணும்னா தேவனை, அல்லேலூயா, ஆண்டவரை, யோசேப்ப மறக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனைய மறந்துறது, ஆராதனைய அசால்ட்டா ஆராதிக்கிறது சோத்திரம். சொப்பனம் நிறைவேற வரைக்கும், நடக்கிற வரைக்கும் பயங்கரமா அபிஷேகம், ஆவியானவர் அசைவாடுதல், எப்பவுமே முட்டி ஓட்டு ஜெபம் பண்றது, எப்பவுமே நல்ல கையத்தட்டி ஆராதிப்பது, பயங்கரமா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும், ஜெபம் இடைவிடாமல் ஜெபமா இருக்கும். சொப்பனம் மட்டும் நிறைவேறுச்சுன்னா எப்போது வருவீரையா? புரியலையோ நான் சொன்னது? சொப்பனம் நடக்கிற வரைக்கும், ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவரை கட்டியா புடிச்சுக்கிறது, பயங்கரமா தேடுறது. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்படி திருப்பி பாட வேண்டியதா இருக்கு. எப்போது வருவீர் அம்மா, என்னுள்ளம் ஏங்குதை. ஹலோ, அவன் சொல்லுங்க. வார வாரம் போன் பண்ண வேண்டியதா இருக்கு. வார வாரம் கூப்பிட்டு அவர்களை உசுப்பேத்தி அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்த வேண்டியதா இருக்கு. சொப்பனை ஏன் நிறைவேற மாட்டேங்குது? ஏன் என்னோட வாழ்க்கையில துளிர் விடல? ஏன் வாழ்க்கை இன்னும் ஒரு சின்ன ஒரு துளிர் விட மாட்டேங்குது? ஆசீர்வாதம் ஏன் விட மாட்டேங்குது? கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோமோ, ஆரம்பத்தில் எப்படி தேடுறோமோ, அதை கடைசி வரைக்கும் அப்படி தேடுவதில்லை. ஒரு காரியம் நடந்துச்சு, ஒரு ஆசீர்வாதம் நடந்துருச்சு, ஓனர் எனக்கு காசு கொடுத்துட்டாரு, ஓனர் எனக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்தாரு, ஓனர் பண்ணிட்டாரு, போதுமடா சாமி. ஆலையில சொல்லுங்க. வேலை, ஓனரு, ஆமாப்பா, ஆமா, நம்முடைய உலகம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், சொந்தக்காரன், உறவுக்காரன், அது வரைக்கும் நமக்கு எவனும் எதுவும் செய்ய மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒண்ணு நடந்துருச்சு, ஒரு நல்லா ஆயிருச்சு அப்படின்னாவே உடனே ஆண்டவரை மறந்துறது, யோசேப்ப மறந்துடுறது. ஹலோ, நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை மறக்க மாட்டேன், ஆண்டவரை மறக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருபோதும் ஆண்டவரை மறக்க கூடாது. இந்த சொப்பனம் அல்ல, இன்னும் வரப்போகிற சொப்பனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. அது வரைக்கும் ஆராதனை பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசிய நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி பயம்புறுத்தி, ஐயோ ஆண்டவரே அப்போ அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் வாய்ப்பாயிருச்சு, எல்லாம் ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னா, பாஸ்டர் இந்த வாரம் வர முடியாதுங்க பாஸ்டர், அடுத்த வாரம் பாக்கணுங்க பாஸ்டர், அடுத்த வாரம் முடிஞ்சா வாரணுங்க, நாத்தனார் வேற என்னமோ மகளுக்கு என்னமோ விசேஷம்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கார சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. ஹலோ ஹலோ, அதுக்கு முன்னாடி போனும், 12 மணிக்கு போகணும், பகல்ல போகணும், சாயங்காலம் போகணும், பாஸ்டாமாக்கு பாஸ் எடுக்கலாம், பாஸ்டாமாக்கு போகணும், சின்ன பாஸ்டாமாக்கு போகணும், வளைச்சு போகணும், வளைச்சு சந்திப்பு, வளைச்சு வீட்டுக்கு வரல, வாட்டுக்கு வரல, ஆமா அப்படி பண்ணல இப்படி பண்ணல, ஒரே இதா இருக்கும். எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா வாழு முளைச்ச மாதிரி, வாழு முளைக்கிற வரைக்கும் கஷ்டம். வாழு முளைச்சிருச்சுன்னா இங்க இருந்து கொய்யா மரம், கொய்யா மரத்துல இருந்து மாங்காய் மரம், மாங்காய் மரம் தென்னை மரம், தென்னை மரத்துல இருந்து பனை மரம். ஹலோ, சொன்னது வழங்குதா? புரியுதா? ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. சொப்பனம் துளிர்க்கும், சொப்பனம் நிறைவேறும். ஆண்டவரை மறந்துடாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. பாட்டு பாடுறது, மறப்பேனோ உமது அன்பை, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இப்படி அழுதுறாதீங்க, ஆமென்னு சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை. யாருகிட்ட வேஷம் போடுறீங்க? இங்க வந்து நல்ல பாட்டு பாடுறீங்க, இங்க வந்து நல்லா ஆண்டவரை துதிக்கிறீங்க, அது நடக்கும் இது நடக்கும்னு கேக்குறீங்க. வெளியே போனா, உலகத்துல போனா நீங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்? ஹலோ, உங்களே தான். வெளியே போனா என்ன நடக்கு? சபையில வந்தா நல்ல பாட்டு, நல்ல துதி, சொப்பனம் நிறைவேறணும், என் வாக்கு ஆசீர்வதிக்கணும், எனக்குன்னு ஒண்ணு நடக்கணும், பயங்கரமா நம்ம ஜெபம் பண்ற, அழுது புலம்புறோம். வெளியே போனா, தேவ சபை விட்டு வெளியே போனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ, சினிமா பாட்டுகளும் ரீல்ஸும் கண்ட கசுமாலங்களும். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டுக்கு தெரியாது, பாஸ்டர் தானே, அவருக்கு என்ன தெரியும்? மொபைல் பத்தி ஒண்ணும் தெரியாது, அவருக்கு இதெல்லாம் எங்க தெரியப்பா. நம்மளுக்கு இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட்ல பழகிருக்கிறாங்க. நம்ம பேர்ல எது பண்ணாலும் தெரிஞ்சிடும், ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல பண்ணிட்டு போயிருவோம்.
ஹலோ ஹலோ, உங்களை மாதிரி நான் இருந்திருந்தேன்னா, இந்த மாதிரி நான் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இப்படி நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். செத்து எனக்கு பல வருஷம் ஆயிருக்கும் எனக்கு அடக்கம் பண்ணி. புரியுதா? அந்த ஆண்டவர் தந்த வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சுகபோகமா வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சொப்பனத்தை நிறைவேறல. நீங்க எப்போ அழிய வேண்டியது, எப்போ ஆக வேண்டியது. உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நீங்க பெற்றோர்கள் கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, எவன் ஓட்டு கொடுத்துருப்பா? நமக்கு அதுதான் சிந்தனை வரும். ஐயோ, நம்ம இதுல இருந்து மாறணும், மனம் திரும்பணும், மாறணும். ஐயோ, ஆண்டவர் சொல்றது உண்மைதான், பாஸ்டர் சொல்றது உண்மைதான், வசனம் சொல்றது உண்மைதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க எடுக்கிறீங்களா போட்டோக்களை எடுக்கிறீங்க பாருங்க, பிள்ளைகளை தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து போட்டோக்களை எடுக்கிறீங்களா, வீடியோக்களை எடுக்கிறீங்களா, தேவன் மேல இருந்து எவ்வளவு வேதனைப்படுறாரு தெரியுமா? நீங்க போடுகிற ட்ரெஸ்ஸும் நீங்க போடுகிற கூத்தாடுகளும். சபையில ஒரு டான்ஸுக்கு ஒரு பாட்டு பாடுங்க, தேவ பிள்ளைகள் சந்தோஷமான பாட்டு பாடுனா வெக்கம் வேணும். ரோட்ல நின்று ஆட்டம் போட முடியுது. ஹலோ ஹலோ, மாத்துனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்து சொல்லப்பட்ட சொப்பனம் நிறைவேறும். ஓவர் ஆட்டம் போட்டீங்க, என் கையில் இல்ல. ஆமென் சொல்லுங்க. நான் நல்ல ஒரு அண்ணனா இருக்கிறனால, ஒரு தம்பியா இருக்கிறனால, ஒரு சகோதரனா இருக்கிறனால உங்களுக்கு அன்பா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல போய் உங்க போனை எடுத்து எல்லாம் என்ன கருமாந்திரம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. ஹலோ, நல்ல பிள்ளைகளா இருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அழிக்க முடியாட்டி அதை தூக்கி அதை அந்த விதம் தெரியல, அதை பத்தி நான் அந்த அளவுக்கு எல்லாம் படிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. காலேஜுக்கு போகும்போதும், ஸ்கூலுக்கு போகும்போதும், ஃப்ரெண்ட்ஸுகளோட டூர் போகும் பொழுதும் நீ அடிக்கிற கூத்தலா இருக்கு பார்த்தீங்களா, பாஸ்டுக்கு தெரியாது. தேவன் வேதனைப்படுறார். சொப்பனம் நடக்காத காரணம் நீங்க தான். உங்க அம்மாவுக்கு சொப்பனம் நடக்காத காரணம் நீங்க தான். உங்க அம்மா அப்பாவுக்கு நடக்க வேண்டிய ஆசை நடக்காத காரணம் நீங்க தான். அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நடக்க முடியாத ஆசீர்வாத காரணம் பெற்றோர்களாகி நீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கல, ஒரு எதிர்காலம் நல்ல இல்ல அப்படின்னா காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள். சொப்பனம் நிறைவேறும், துளிர்க்கும். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்றார், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு வருத்தமா தெரியுதா? வருத்தமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க மாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் கொண்டாடட்டுங்க. உலகம் அவன் போறது எங்க போறான்? பாதாளத்துக்கு போறான். அவன் போகட்டும், அவன் செய்யட்டும், பாவம் செய்யட்டும், அவன் என்னத்தையோ செய்யட்டும். நம்ம மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு போகணும். தேவன் வச்ச அந்த சொர்க்கத்துக்கு சொப்பனம் நிறைவேறினாத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு வர்றேன், வாசிங்க. 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். சொத்தையானது, சொல்லுங்க எல்லாரும், சொத்தையானது துளிர்க்கும். யோபு 14ஆம் அதிகாரம் அதோட 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய வாசிங்க. சத்தமா சீக்கிரம் வாசிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலை, இளம் கிளைகள் துளிர்க்கும், அது வேர் தரையிலே பழையதாகி அது அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல துளிர்விடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். 2வது சொன்ன சொத்தையானது அழுகி போனது, மக்கி போனது கூட, அதிலிருந்து கூட ஒரு துளிர் வருதான். ஆமென் சொல்லுங்க பாக்க. நீங்க மக்கி போன ஆட்களா இருக்கலாம், அப்படின்னா நீங்க அழுகி போன ஆட்களா இருக்கலாம், அப்படின்னா உலகம் நம்மளை தள்ளி வச்சிருக்கலாம். வெட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், வெட்டி நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம், வெட்டி நம்மளை தள்ள வச்சிருக்கலாம், உறவிலிருந்து வெட்டி இருக்கலாம், குடும்ப உறவிலிருந்து நம்மளை வெட்டி இருக்கலாம், சமுதாயத்திலிருந்து நம்மளை வெட்டி இருக்கலாம், நம்முடைய கூட பிறந்தவர்களோடு கூட நம்மளை வெட்டி இருக்கலாம். நீ தளர்ப்ப,
நீ துளிர் விடுவ, நீ எழும்புவ என்று ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் இந்த வசனத்தை ஆமென்னு சொல்றீங்க? தண்ணீர் வாசனையினால், தேவனுடைய அபிஷேகத்தினால், தேவனுடைய மகிமையினால், தேவனுடைய பிரசன்னத்தினால் நீ துளிர் விடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. செத்து போன வாழ்க்கை துளிர் விடும் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு மரம் வெட்டி போட்டுட்டாங்களா, ஓரமா போட்டாங்களா, பல வருஷமா அப்படியே வெட்டப்பட்ட மரமா இருக்கு. அப்படியே அது மக்கி, அது அழுகி, அது ஒண்ணுக்கு மேல தான் போகும் மரம். ஆனா அப்படி அழுகி மக்கி போன அந்த மரத்திலிருந்து அந்த தண்ணீர், மழை தண்ணியா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தண்ணி வந்து அது மேல பட்டு பட்டு அந்த தண்ணியோட வாசனை பாருங்க, தண்ணி கூட படல, தண்ணியோட வாசனை, அந்த வாசம். நீங்க மழை பெய்யும் போது, எங்கேயாவது மழை பெய்யும் போது அந்த மழையோட வாசம் வரும், கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே ஒரு மண்ணு வாசம், அப்படியே தண்ணி கலந்து ஒரு மண்ணு வாசம் வரும் பாருங்க. ஆமென். அந்த வாசம் இந்த மரத்துல பட்டா போதும், இந்த மரம் என்ன செய்யுமா? துளிர் விடும். அப்ப நம்ம தேவனோடு கூட, ஆண்டவரோடு கூட, சபையோடு கூட இருக்கிறோம். நம்ம துளிர் விடாமல் போய்விடுமா? நம்ம துளிர் விடாமல் போய்விடுவோமா? நிச்சயம் துளிர் விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தை செய்யாதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத செய்யாதீங்க, தேவனுக்கு ஆகாத காரியங்களை செய்யாதீங்க. மரித்து போன அந்த சகோதரி குறித்து கேள்விப்பட்டேன். எதுக்கு அப்படிலாம் அதெல்லாம் வாயில போட்டு அப்படி எதுக்குன்னு கேட்க, அதை போட்டு என்ன நமக்கு பலன் கிடைக்க போகுது? பாக்கு போடுறது, புயலை போடுறது போட்டி. முதல்லயே நம்ம செத்து போனா, முதல்லயே நம்ம உலகத்துல ஊராளால, உலகத்தாலால நம்ம ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நம்ம அழுகி போய் நாளி கிடக்கிறோம். நம்ம அந்த வாழ்க்கை செழிக்கணுங்கிறத விரும்புறது இல்ல. கண்ட கசுமாலத்தையும் வாயில போட்டு சரீரத்துல போட்டு அதை அழிச்சு ஏன் அப்படி நாசப்படுத்தணும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேட்க, சபையில வந்தா நல்லா இருக்கிறீங்க, வெளியில போய் என்ன கருமானத்துல பண்றீங்க யாரு கண்டா? திருவிருந்திலே பானம் பண்றோம், கர்த்தரை துதிக்கிற அந்த நாவல என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. எதுக்குன்னு கேட்கிறேன். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, செய்யாதீங்க. சரீரம் கெட்டு போறோம், உங்க சந்ததி அது அழிந்து போயிரும். வேண்டாம். கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், கர்த்தர் ஜீவன் தர விரும்புகிறார். கடைசி காலத்துல எல்லாம் பண்ணி சரீரம் எல்லாம் கெட்டு போய் அழுகி போய் நுரையீரல் செத்து, ஆமா கிட்னி கெட்டு, உனக்கு ஹார்ட் கெட்டு, எல்லாம் கெட்டு போய் கடைசியில இயேசுவேன்னா எப்படி காப்பாத்துவாரு? அது தப்புன்னு தெரியுது இல்ல, பாக்கு தப்புன்னு தெரியுது, பீடி தப்புன்னு தெரியுது, ஆமா குடிச்சா தப்புன்னு தெரியுது, ஆமா இந்த புயல போட்டா தப்புன்னு தெரியுது, இந்த மாதிரி காரியம் செஞ்சா தவறுன்னு தெரியுது, சரீரத்தை அழிக்கன்னு தெரியும். தெரிஞ்சு கடைசி காலத்தை இயேசுவே காப்பாத்துனா யாரு காப்பாத்துவா? நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் சாப்பிட்ற அந்த பாக்குல எழுதியிருக்கும், அதுல எழுதியிருக்கும். குடிக்கிற மதுல எழுதியிருக்கும், இது என்ன செய்யும்? தீண்டும், இது வந்து மது அழிக்கும் அப்படின்னு அதுலயே எழுதியிருக்குது. குடியை கெடுக்குன்னு எழுதி, அதை பார்த்துட்டே குடிக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்குன்னு கேட்க, சிலர்லாம் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காக ஸ்டேட்மெண்ட் போக வேண்டியதில்லை, அதுக்காக ஒண்ணு பண்ணல. தேவ சமூகத்துல வந்து ஒப்புரவானவ எல்லாம் கர்த்தர் மாத்திடுவார். எங்க அப்பா விட குடிகார உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி குடிச்சிட்டு இருந்தவர் கர்த்தர் அவரையே தொட்டு அவரே பெரிய ஊழியக்காரனா மாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கஞ்சா சாப்பிட்டவர், குடி சாராயத்தை சூடா குடிப்பாராம், சிகரெட் எல்லாம் பீடி எல்லாம் ஒரு கட்டா வச்சு குடிப்பாராம். அப்படி எல்லாம் பயங்கரமா இருந்த ஒரு உலகத்துல கர்த்தர் அவரை தொட்ட பொழுது ஆமென் சொல்லுங்கப்பா, இயேசுவுக்காக எல்லாத்தையும் வெறுத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. வெயிலுக்கு கொஞ்சம் போட்டம் பாஸ்டர், பக்கத்துல இருக்கிற ஒரு ருக்குமணி கொஞ்சம் கொடுத்துச்சு பாஸ்டர், ஆளு இல்லப்பா. ஆமென் சொல்லுங்க. அவ கொடுத்தா, இவ கொடுத்தா, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அவ கொடுத்தாங்க, சொந்தக்காரன் கொடுத்தாங்க, சொந்தக்கார விசேஷத்துக்கு போனேன் அதை கொடுத்தாங்க. என்னன்னு கேட்க, உன் சத்து போன சரீரம் வாழ்க்கை மரம் துளிர்க்கும். தேவனுக்கு உண்மையாரு, உத்தமமாறு, பரிசுத்தமா வாழு, தேவனுக்கு நீதியா வாழு, உண்மையாரு. கர்த்தர் வாழ்க்கையை துளிர்க்க வைப்பார். ஜெபத்தை விடாத, சபையை விடாத, துதிய விடாத, வசனத்தை விடாத, பற்றிக்கொள். உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும், அழுகி போன செத்து போன நிலையா இருந்தாலும் கர்த்தர் மாத்துவார்.
லாசரு செத்து போய் 4 நாள் ஆகி நாரி போனதா. அவங்க அக்காவே சொல்றா, அல்லேலூயா. மரியாள், அல்லேலூயா. மார்த்தாள் சொல்றா, ஐயோ ஆண்டவரே, அவன் செத்து 4 நாள் ஆச்சு, இப்ப என்ன செய்யறான்? நாத்தம் எடுக்கு. செத்து போன லாசருவை, நாத்தமான லாசருவை கர்த்தர் ஒரு மனிதனாக ஜீவனோடு நம்ம கரத்தில் கொடுத்தார் என்றால், இப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளோட இருந்துதான் வந்தேன். நான் என்னமோ பெரிய வானத்திலிருந்து குதிச்செல்லாம் வரல. நான் சொல்லி எத்தனையோ முறை சாட்சி சொல்லி இருக்கிறேன். நான் ரொம்ப கொஞ்சம் ஹைட் ஆனதுனால 9th அப்புறம் கடைசி பெஞ்சில் தான் போடுவாங்க. கடைசிக்கு முந்தின பெஞ்சு, கடைசி 2 பெஞ்சுமே உங்க ஸ்கூல் பத்தி தெரியும். கடைசி 2 பெஞ்சு தான் பொல்லாத பெஞ்சு. அந்த பெஞ்சில் இருந்தவன் தான் நானும் ஒருத்தன். ஒரு பெஞ்சில் 5 பேர் உட்காருவோம். 5 10 பேர்ல 10 பேர்ல 9 பேர் எல்லா பாவம் பண்ணியிருக்காங்க என்னை தவிர. கிளாஸுக்குள்ளேயே எல்லா பாவம் நடக்கும். கிளாஸுக்குள்ளேயே பீடி குடிப்பாங்க, கிளாஸுக்குள்ளேயே குடிப்பாங்க. நானும் பக்கத்துல தான் இருந்திருக்கிறேன். ஆனா என்னை ஒரு 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 சொட்டு கூட என்னை பாதிச்சதில்லை. ஹலோ, அவன் வந்து வற்புறுத்தி கொடுத்தான். விஷத்தை கொடுத்தா குடிச்சிடுவீங்களோ, வற்புறுத்தி ஊத்திட்டான் பாஸ்டர். என்ன வற்புறுத்தி ஊத்திட்டான்? ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாத்தான் தெரியும். மனம் திரும்பினால் நீங்கள் செழிப்பீர்கள். மனம் திரும்பினால், தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டீங்கன்னா, செத்து போன இந்த மரம் கூட துளிர்க்கிற மாதிரி தேவாவினோட வாழ்க்கை துளிர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருந்து ஒருத்தன் ஊதுவான், இங்க இருந்து ஒருத்தன் ஊருவான். சென்டர் நான் உட்காந்து எப்படி இருக்கு எனக்கு வெப்சைட் எப்படி இருக்கும்? மச்சான் அதை கொஞ்சம் குடு மச்சான், நானும் கொஞ்சம் இழுக்கிறேன் அப்படிலாம் தோணதான் செய்யும். நான் ஒரு நாள் தேவனுக்கு அறிவார், ஒன்னும் என்னை பாதிச்சதில்லை, ஒன்னும் என்னை தொட்டதில்லை. நாத்தடிக்கும், பயங்கரமா நாத்தடிக்கும். உள்ளே வச்சு ஓபன் பண்ணுவாங்க தட்டி. ஹலோ, கிளாஸ் அங்க கடைசி பெஞ்சில் எல்லா அளவும் நடக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சது. அங்க எப்படி நடக்குன்னு தெரியும். இந்த காலத்துல எப்படின்னு தெரியல, அந்த காலத்துல ரொம்ப மோசமா இருக்கும். கிளாஸ் நடக்கணுக்கு ஊதுவாங்க, போக ஜன்னலியா போகும். ஒன்னும் கூட என்னை பாதிச்சதில்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்குள் இயேசு அல்ல, இயேசுவாகவே இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படிதான் நான் பார்ப்பேன். ஒரு பாவம் என்னை தொட்டதில்லை. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? என் வாழ்க்கை இருந்துச்சு தெரியுமா? 2.5 வயசுலயே என் வாழ்க்கை அழிஞ்சு போக வேண்டியது. நிமோனியா காய்ச்சல் 6 நாள் செத்து கிடந்தவன் நான். 7வது நாள் ஜீவனோடு எழும்பினவன் நான். அண்டையிலிருந்து இயேசுவுக்காக, தேவனுக்காக எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாது. எங்க அம்மா அப்பா அப்படி எங்களை வளர்த்தினார்கள். வாலிபன் ஆகும்போது எனக்கு பிக்ஸ் வியாதி, பயங்கரமான பிக்ஸ் வியாதி. டாக்டர் சொன்னார், சாகர வரைக்கும் நீ என்ன செய்யணும்? பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், மாத்திரை சாப்பிடணும், எங்கேயும் தனியா போகாத, வண்டி ஓட்டாத, கல்யாணம் பண்ணாத, ஒன்னும் பண்ணாத, நீ வாட்டுக்கு பெட் ரெஸ்ட்ல இருந்தா சொன்னாங்க டாக்டர். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அந்த ஆண்டவருக்காக வாழுவனா, நான் உலகத்துக்காக வாழுவனா? அல்லேலூயா சொல்லுங்க. செத்து போன இந்த வாழ்க்கையை துளிர்விட செய்தார் என்று சொன்னார், நம்மையும் கர்த்தர் துளிர்விட செய்வார். திரும்ப திரும்ப பாவம், திரும்ப திரும்ப பாவம், செத்து போயிருவீங்க. வேதனையோட சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். திருவிருந்தலையும் பாடம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசியா, உலகம் எங்கும் விசுவாசியா பேர் எடுத்து, என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கல, என் வாழ்க்கை இன்னும் இல்லை, என் வாழ்க்கை சரியில்லை, புலம்ப தெரியுது, பரிசுத்தமாய் வாழ தெரியுதா? பொம்பளைகளும் பெண்களும் தப்பு பண்றாங்க. இங்கதான் முதல்ல குடி இருந்துச்சு, இப்ப இங்கேயும் குடி இருக்கு. குடின்னா குடிசை போட்டு குடி இல்ல. ஹலோ, யாருக்கு எப்படி பாதிக்குது எனக்கு தெரியல. நீ செத்து போன வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவனுக்கு பரிசுத்தம், அந்த வாசனை, தண்ணீர் வாசனை நமக்குள்ள, அப்படின்னு அபிஷேகத்தின் அந்த வாசனை நமக்குள் எப்போது இருக்கணும். தேவனுடைய வாசனை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சரீரம், தேவனுடைய அப்பம், ரத்தத்தை பானம் பண்ணுகிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசேஷத்துக்கு போறீங்க, சீர்களுக்கெல்லாம் போறீங்க, கல்யாணத்துக்கெல்லாம் போறீங்க, எப்படி போறீங்க? எப்படி வாழ்றீங்க? வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு பிட்டு கொடுக்கறேன்னு தெரியல. கடைசியில் ஆண்டவர் என்னை கேள்வி கேட்பார். பரலோகத்துக்கு கொண்டு போனோன்னு என்னை கட்டி வச்சு என்னை கேள்வி கேட்பார் ஆண்டவர். நீங்களே தப்பிச்சிருவீங்க. என்னை கேள்வி கேட்பார், இத்தனை பேர் வழி நடத்தினிய,
இப்படிதான் வழி நடத்துனியா, இதைத்தான் நீ என்ன இப்படிதான் பண்ணியா? ஹலோ, நான் சவுக்கால் அடி வாங்கணும், நீங்க பார்த்து சிரிச்சிட்டு போறீங்களா? ஆசா நல்ல அடி வாங்க. ஹலோ, சொல்ல எத்தனைத்துக்கு புரியுது? கர்த்தருடைய பந்தியில பானம் பண்ணுகிற விசுவாச பிள்ளைகள் உங்க வாழ்க்கை கர்த்தர் துளிரோட செய்வா. நீங்க எப்பேற்பட்ட இல்லாம நிலையில் இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதை அறிஞ்சு கர்த்தர் அந்த காரியத்துல செழிக்க வைப்பார். உங்க குடும்பம், நீங்க, பிள்ளைகள், கணவன்கள் எப்படி இருக்கிறீங்க, இந்த வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்க. தம்பிகளே, தங்கங்களே, செல்லங்களே, கர்த்தருக்கு பயந்து வாழுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. நீங்களும் அப்படித்தான், கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர் விட செய்வா. உங்களுக்காக ராத்திரி பகலா நாங்க ஜெபம் பண்றோம். ஏதோ ஆபத்து நடந்துச்சுன்னா அன்னைக்கு தூக்கமே வராது, அப்படியெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. வேண்டாம், உலக காரியம் வேண்டாம். தம்பிகளா, இன்ஸ்டாகிராமு, அந்த ரிலீஸ், பேஸ்புக்ல அந்த வருதில்ல அந்த கூத்தாடி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எவனவனோ என்னத்தையோ பண்ணட்டும், போடட்டும், என்னத்தையோ பண்ணட்டும், நமக்கு அது வேண்டாம். இல்ல, ஒரு சிலர் புதுசா வந்திருக்கிறாங்கன்னு யோசிச்சு அப்படியே எனக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துறேன். அவங்களுக்கு புரியாது நம்ம பேசுறத, திடீர்னு அவங்களுக்கு அது புரியாது. என்னடா இப்படி பேசுறாங்கன்னு, அவங்களுக்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க. வேண்டாப்பா, அதெல்லாம் போய் டெலீட் பண்ணுங்க, அழிச்சிருங்க. எல்லாருமே இதுல இருக்கிறீங்க, எல்லாருமே எல்லா இளவுலையும் இருக்கிறீங்க. பேர வேணா சொல்லட்டுமா? எல்லா இளவுமே இதுல இருக்கிறீங்க. சேர்ல உட்காந்து சரி, கீழே உட்காந்து சரி, எல்லாம் சொல்றேன். சினிமா பாட்டுகளை ஏன்பா என்னால முடியல, தாங்க முடியல. ஊழியம் செய்யறது, பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ற, ராத்திரி போல ஜெபம். ஏதோ ஒரு ஆபத்து வந்தா தாங்கறதுக்கு மனசு எங்களுக்கு இல்ல, மனசு எங்களுக்கு இல்ல, தாங்குற மனசு தாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பேசுற எண்ணத்துல நான் வரல. உங்க வாழ்க்கை துளிர்க்கும். இன்னைக்கு நீங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்காலத்துல அது பெரிய ஆலமரமா. மத்தியில் அழகர் வசனம் இருக்கு, சின்ன ஒரு கடுகு விதை அப்படியே உள்ளத்துல அது மண்ணுல போடும்போது அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிருமா. அதுல பல ஆகாயத்து பறவைகள் வந்து அதுல உட்காருமா. இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் ஆசீர்வாதம். அந்த பறவைகள் வந்து உட்கார்ந்து அந்த மரத்துல கிச்சுமுச்சுன்னு அந்த சந்ததி ஆசீர்வாதம், அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம், அதை வந்து கர்த்தர் பார்க்கணும்னு விரும்புறார். நீங்க அப்படியே இந்த வயசுல அழிஞ்சு போகணும்னு விரும்புறீங்களா? பிரசங்கிகள் அழகா சொல்லுது, இளம் வயசுலயே, சின்ன வயசுலயே, குறைஞ்ச வயசுலயே சாகக்கூடாது. தேவனுக்கு அது விருப்பம் அல்ல. ஏப்பா அழிஞ்சு போறீங்க? அப்படி தேவன் கொடுத்த ஜீவன் நீடிய காலம் வரைக்கும் இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். தாத்தா ஆனாலும் 90 100 வயசு ஆனாலும் நான் வாழணும் நான் விரும்புறவன் நானு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நோய் எனக்கு வந்து நான் சீக்கிரத்துல போய் சேர்ந்துடக்கூடாது. நான் இன்னும் நிறைய 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 பார்க்கணும். இன்னும் நிறைய மகிழ்ச்சியை நான் பார்க்கணும். இன்னும் நிறைய சந்தோஷத்தை பார்க்கணும். இடையிலேயே பிச்சுட்டு போகக்கூடாது. என் ஜீவனை, என் சரீரத்தை நான் பாதுகாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக சில விஷயத்தை தவிர்க்கிறேன், சில ஆகாரத்தை தவிர்க்கிறேன், சில சரீரத்தை ஒடுக்கிறேன், சில சரீரத்தை வாழ்க்கை சிலர் தள்ளி விடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. முதல்ல எல்லாம் சில்லி சாப்பிடாம, டெய்லியும் சில்லி சாப்பிடாம இருக்க மாட்டேன். டெய்லியும் ஒரு சூப் ஒரு சில்லி சாப்பிடாம நான் மேரேஜுக்கு முன்னாடி சூப் ஒரு சில்லி சாப்பிடாம நான் ஒரு நாள் கடத்துறது கிடையாது. அப்படி அது மேல ஆசை பிரியப்பட்டு இருந்தேன். ஹலோ, சில சரீரத்துக்காக சில விஷயங்களை நான் வாழணும்னு விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக நான் அப்படி ஓடுவேன். சாப்பிடுறது ஃபாஸ்ட் ஃபுட் கடகண்டாவே நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு அதெல்லாம் அதை பார்த்தாவே ஒரு என்ன சொல்றது, வேண்டாம், வெறுத்து ஒதுக்குற என் மனசை நான் கட்டுப்படுத்துறேன். நான் இன்னும் ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் ஜீவிக்கணும், அழிஞ்சு போயிடக்கூடாது. என் மூலமா பெரிய மரம் வளரணும், என் மூலமா பல ஆகாயத்து பறவைகள் வந்து உட்காரணும், பல ஆசீர்வாதங்கள் என் மேல பார்க்கணும். செத்து போன மரம் ஒரு தண்ணீர் வாசனையினால துளிர்க்குமா? உங்க பிள்ளைகள் ஒண்ணுமில்லாம இருக்கலாம், உங்க குடும்பம் ஒண்ணுமில்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த வாசம், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா, நீங்க பெரிய கனி கொடுப்பீங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கையை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹலோ, இப்பெல்லாம் பேசணும் விரும்புறேன். உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி நல்ல அவன் பேசணும்னு நான் வந்தேன். அல்லேலூயா. அதனால இப்படி பாஸ்டர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாம் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அன்பின் ஒரு ஐக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பினால உங்களைய பேசி இருக்கிற, அவ்வளவுதான்.
இந்த அன்பில்லைன்னா நான் இதை பேசியிருக்க மாட்டேன். அன்பில்லைன்னா இப்படி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ வேதம் சொல்றது சொற்றையானது என்ன செய்யுமா? துளிர்க்குமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். மூணாவது சொல்லி நான் முடிக்க போகிறேன். சொற்பமானது என்ன செய்யுமா? துளிர்க்கும். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஆமென் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகும் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து ஆதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன கோல், ஒரு சின்ன குச்சி, ஆமென், வெட்டப்பட்டது, உடைக்கப்பட்டது. இந்த கோல் என்ன செய்ததாம்? துளிர்த்தது. 12 கோல்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. சோத்திரம். எல்லா கோலை விட ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் என்ன செஞ்சதா? துளிர்த்தது. சின்ன ஒரு இவ்வளவு சைஸ்ல இருந்திருக்கும், ஒரு இவ்வளவு ஒரு ஜான சைஸ்ல இருந்திருக்கும். ஒரு கோல் வெட்டப்பட்டிருக்கலாம், அது ஒடிச்சிருக்கலாம். அந்த கம்பை வாதுமை மரத்தினுடைய கொம்புன்னு சொல்லப்படுகிறது. அது வாதுமை பழங்கள் கொடுத்தது அப்படின்னா அது வாதுமை அல்ல மரத்தினுடைய குச்சி. அது அதை கொண்டு மண்ணில் வச்சாதான் துளிர்க்கும். அப்படிதான் இல்லையா? ஆமா இல்லைங்களா? ஒரு குச்சிய, ஒரு மரத்தையோ ஒரு செடியோ கொண்டு போய் ஒரு மண்ணிலையோ, ஒரு மண்ணு இல்லாம எதுவுமே என்ன செய்யாது? வளராது. அதுல ஒரு துளிர் விடவே விடாது. வாய்ப்பே இல்லை. நீங்க வெறும் மண்ணில் வைக்க வேண்டியதில்லை. ஒரு மண் எடுத்து ஒரு கவர்ல போட்டு அதுல நீங்க குச்சி ஊனி தண்ணி ஊத்தினாவே அது வளரும். பார்த்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா எதுவுமே இல்லாம, மண் இல்லாம, தண்ணி இல்லாம, வெறும் இந்த மாதிரி ஒரு டேபிள்ல கொண்டு போய் அதை வச்சுட்டாங்க. வச்சா அது 12 நாளா? எத்தனை நாள்ல? சில நாளுக்குள்ளாக அந்த கோல் என்ன செஞ்சதா? துளிர்த்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சயின்ஸ்னா ஒண்ணு மண்ணு இருக்கணும், தண்ணி மேல இருக்கணும். எதுவுமே இல்லாம வளர்றதுக்கு சயின்ஸுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அது வளர்ந்தது. தேவன் அதை வளர்ந்த துளிர்க்க வச்சா. ஆமென் சொல்லுங்க. நான் அங்கிருந்தாதான் வளருவேன், நான் இங்கிருந்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் இங்கிருந்தாதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சோத்திரம். உலகம் உங்களை கொண்டு எங்காவது வைக்கலாம், உலகம் கொண்டு எங்கேயாவது உங்களை கொண்டு அற்பமா தள்ளலாம், சொற்பமாய் தள்ளலாம். எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் தேவ பிள்ளைகள் எங்க இருந்தாலும் துளிர் விடுவார்கள். உலகம் என்னை தள்ளிருச்சு, சொந்தக்காரன் தள்ளிட்டான், குடும்பம் என்னை ஒரே தள்ளி கொண்டு போயிருச்சு, ஆமா என்னை வெறுத்து தள்ளிட்டாங்க, உதறி தள்ளிட்டாங்க, வெட்டப்பட்டது மாதிரி வெட்டி என்னை ஒதுக்கி போட்டாங்க, கண்டுக்கிறது இல்ல, எங்கிட்ட பேசுறது இல்ல, யாரும் எப்படி இருக்கிற சட்டையா புலசியா கூட யாரும் கேட்கறது இல்ல. அப்படிங்கிற நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு ஆரோனை போல, ஆரோன் கோலை போல ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆரோன் கோலை ஆமென் அல்லேலூயா துளிர்விட செய்தார். ஆமென். கூடார தேவனுடைய சமூகத்துக்குள்ள இருந்த இந்த கோல் துளிர்த்தது. உங்க வாழ்க்கை துளிர்க்க போகுது. நீங்க ஊர் விட்டு ஊர் வந்திருக்கலாம், அல்லது ஜாதி விட்டு ஜாதி வந்திருக்கலாம். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை துளிர்விட செய்வாராக. அற்பமாய் பார்க்கப்பட்ட இடத்துல, சொற்பமாய் பார்க்கப்பட்ட இடத்துல அது துளிர் விட்டது. நீங்களும் துளிர் விடுவீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்க உங்க குடும்பத்துல கடைசி ஆளா இருக்கலாம், மூத்த ஆளா இருக்கலாம், இடையில வந்த ஆளா இருக்கலாம். எப்பேற்பட்ட ஆள் தான் நிலையில நீங்க இருந்தாலும் சரி. சிலருக்கு மூத்த பிள்ளை அப்படின்னா சிலர் ஒதுக்கிடுவாங்க, சிலரை கடைசி பிள்ளை அப்படின்னா ஒதுக்கிடுவாங்க. இந்த நடுவில் இருக்கிற பிள்ளைய கண்டுக்கவே மாட்டாங்க. சிலருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒண்ணு மூத்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும், 2வது பிள்ளை கடைசி பிள்ளை. மூத்த இந்த இடையில வர பிள்ளையா, இந்த பிள்ளை அப்படித்தான், மூத்ததும் இல்ல கடைசியும் இல்ல, இடையில வந்த பிள்ளை. நான் அம்மா பாசமா அப்பா பாசமானு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆமா, எனக்கு ரொம்ப நேசித்தான் வளர்த்துனாங்க. ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையை துளிர் விட செய்வார். உங்க ஊர்ல உங்களை விட்டு ஒதுக்கி வைக்கலாம், உங்க ஜாதி ஜனத்துல உங்களை விட்டு ஒதுக்கி வைக்கலாம். ஆமா, இப்படி கல்யாணம் பண்ணிட்டா அதனால இவ்வளவு ஒதுக்கிறோம், யாரும் பேசாதீங்க, தள்ளி இருக்கலாம். இப்ப நீ தேவ சமூகத்துக்குள்ள, சாட்சி கூடாரத்துக்குள்ள இருக்கிற, தேவ சமூகத்துல ஆலயத்துக்குள்ள இருக்கிற, உன் கோல் துளிர்க்கும், உங்க வாழ்க்கை துளிர்க்கும், உங்க நிலை துளிர்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உங்க எதிர்காலங்கள் துளிர்க்கும். இப்ப இருக்கிற நிலையை விட உங்க வாழ்க்கை எதிர்காலத்தில் துளிர்க்கும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
அற்பமா பாக்குறாங்க, சொப்பமா பாக்குறாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, எங்க சொந்தக்காரங்களே பசங்க வயசுல நான் தான் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறேன் எங்க ஃபேமிலி வயசுல. ஆமென் சொல்லுங்க. இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் என்னைத்தான் ஜெபம் பண்ண சொல்றாங்க. நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கா நான் ஜெபம் பண்றேன். அன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனா எல்லாத்துக்கு பின்னாடி அப்படியே ஓடிட்டு இருந்தேன். இன்னைக்கு அல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அப்படி நம்மை வச்சிருக்கா. ஆமென் சொல்லுங்க. நம்ம மூலமா பல பேர் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். தேவன் அப்படி நம்மளை அந்த நிலையில வச்சிருக்கிறா. நீ சோர்ந்து விடாத, கலங்காத, பயப்படாத. இந்த கோல் துளிர்க்கும். சொற்பமா இருக்கிற கோல் துளிர்க்கும். ஆமென். சொத்தையான கோல் துளிர்க்கும். சொப்பனங்கள் ஹல்லேலூயா துளிர்க்கும். எல்லாரும் எப்படி எழுமி நிற்போமா தேவ சமூகத்துல? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எழுமி நின்று ஒருத்தர் மட்டும் அந்த வசனத்தை வாசிச்சலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொரு ஆள் உன்னத பாட்டு 7:12 வாசிக்கலாம். ஆமே, எல்லாரும் எழுமி நின்று வசனத்தை கவனிப்போம். அதிகாலையிலே இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த வசனம் 2:13 வாசிச்சு அப்புறம் அதை வாசிக்கலாம். 2:13 உன்னத பாட்டு 2:13. அத்திமரம் காய் காய்த்தது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து, திராட்சை செடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது. வாசனை பரிமளிக்கிறது. பிரியமே, என் பிரியமே, ரூபவதியே, நீ எழுந்து வா. எழுந்து வா. 7:12 வாசிங்க. திராட்சை கொடி துளிர்த்து அது பூ மலர்ந்தது. அங்கே என் நேசர் உச்சிதங்களை உமக்கு தருவாராக. இப்போ நம்ம ஒண்ணு செய்ய போறோம். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ இன்னைக்கு எலும்பு வா. இனி ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, உனக்கு உச்சிதங்களை நான் தரப்போகிறேன். உலகத்தை விட்டு எழும்பி வா. நீ இப்ப இருக்கிற நிலையை விட்டு நீ எழும்பி வா. எழும்பி வந்தேனா உனக்கான உச்சிதங்கள். எதை விடணுமோ இன்னைக்கு விட்டுருங்க. கர்த்தர் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 3 நாள் அல்லது 3 மாசத்துல அல்லது 3 வருஷத்துக்குள்ள உங்களுடைய காரியங்கள் அற்புதமாய் மாறப்போகுது. விசுவாசமா இருக்கிறவங்க, அப்பா 3 நாளுக்குள்ள, அப்பா 3 மாதத்துக்குள்ள, 3 வருஷத்துக்குள்ள என் சொப்பனம் நிறைவேற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எழும்பி வர போகிறேன். நான் எழும்பி வர போகிறேன். நான் எழும்பி வர போகிறேன். நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். ஓ, எல்லாரும் சொல்லுங்க, நான் வருகிறேன், எழும்பி வருகிறேன். என் ஹல்லேலூயா நேசரின் தோட்டத்துக்கு வருகிறேன். நான் என் நேசரின் பிரசனத்துக்குள்ள வருகிறேன். அப்பா நான் வருகிறப்பா, உம்மோடு கூட வர்றேன். உம்மோடு கூட வர்றேன். எனக்கு உச்சிதங்களை எனக்கு தருவீராக. உச்சிதங்களை எனக்கு தருவா. உன் வாழ்க்கை துளிர்விட போகிறது. துளிர்விட போகிறது. துளிர்விட போகிறது. ஓ, எந்த வாழ்க்கை இன்னும் துளிர்விடாம இருக்கிறதோ அது துளிர்விட போகிறது.